என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா ஒரு பொரியல் ஐட்டம் தாங்க செஞ்சு காமிக்க போறேன். நான் செஞ்ச பொரியலுக்கெல்லாம் பாருங்க நீங்க நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரிங்க பொரியலுக்கு நான் என்ன காய் எடுத்து வச்சிருக்கிறேன்னா பீர்க்கங்காய் எடுத்து வச்சிருக்கிறேங்க. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய பொரியலுங்க, செம டேஸ்டியான பொரியலும் கூடங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. காய் கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்குதுங்க. ரொம்ப பொடியா கட் பண்ணாதீங்க. இப்ப பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. தவா ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த பொரியலுக்கு பாருங்க ஒரு பொடி ஒண்ணு வறுத்து செஞ்சுக்கலாங்க. ட்ரையா வறுக்கணுங்க. அதுக்கு பாருங்க 2 டீஸ்பூன் ஆகிற மாதிரி நாட்டு மல்லிங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வந்துங்க வெள்ளை எள்ளு, வரமிளகா வந்துங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கிற 6 வரமிளகா, கொஞ்சமா கருவேப்பில்லைங்க. இதையெல்லாம் வறுத்துக்கலாங்க. வறுத்தாச்சுங்க. ஆறின பிறகு பவுடர் பண்ணிக்கலாங்க. ஆறிடுச்சுங்க. இது கூட 2 டீஸ்பூன் ஆகிற மாதிரி பொட்டுக்கல்லைங்க, இதையும் சேர்த்து அரைச்சிருங்க. பொடி அரைச்சாச்சுங்க. பொடி பாருங்க அவ்வளவு வாசனையா இருக்குங்க. ஒரு தவா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதுல பாருங்க கடுகு, வெள்ளை பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. பாருங்க மீடியமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டுங்க இதோட சேர்த்து வறுத்தரலாங்க. வெங்காயம் பாருங்க முக்கால்வாசி வதங்கியாச்சுங்க. பொன்னிறமா வதங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. முக்கால் வதங்கினா போதுங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காய் இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா பரட்டி விடுங்க. பாருங்க இந்த பொரியல் செய்யும் போது மூடியெல்லாம் போட்டு மூடாதீங்க. மூடுனீங்கன்னா பீர்க்கங்காயிலிருந்தே தண்ணி வருங்க, கழி மாதிரி ஆயிரும். அதனால என்ன பண்றீங்கன்னா ஓப்பன்ல வச்சு 10 நிமிஷம் நல்லா இப்படி பரட்டி விடுங்க. 7-8 நிமிஷம் வதக்கும் போதே பாருங்க காயுடைய அளவுகளும் கம்மியாயிருச்சு. பாருங்க லைட்டா தண்ணி பருது பாருங்க. காய் பாதி வெந்துருச்சுங்க. தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. இடையில மட்டும் காயை நல்லா 2 தடவை பரட்டி விடுங்க. காய் பாருங்க வெந்துருச்சு, தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு பாருங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யறோம்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இல்லைங்களா மசாலா பொடி, அது இதோட சேர்த்திடலாங்க. இப்படி நல்லா தூவி விட்டு சட்டுவை காம்பில் கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு ஓப்பன்ல அப்படியே அடுப்புல 2 நிமிஷம் விட்டுருங்க. பொடி போட்டு 2 நிமிஷம் ஆச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. பொரியல் ரெடிங்க. சூப்பரான பொரியலுங்க இது. சுடு சாதத்தோட நெய் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. இந்த பீர்க்கங்காயெல்லாம் ஒரு நீர்க்காய்ங்க. இது வந்துங்க வாரத்துல 2 தடவையாவது நம்ம சமையல்ல சேர்த்துக்கணுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.